அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நாம் பார்க்க போகிற மிக முக்கியமான பதிவு ஆடி தேய்பிறை ஏகாதசி விரதம். இந்த ஆடி தேய்பிறை ஏகாதசி விரதம் காமிகா ஏகாதசி விரதம் அப்படின்னு அழைக்கப்படுது. முதல்ல இந்த திதி எப்போ வருது, எந்த நேரத்தில் விரதம் இருந்து வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க. இந்த காமிகா ஏகாதசி விரதம் ஜூலை 30, 2024 மாலை 4:40 வருதுங்க. 4:40 தொடங்கி அடுத்த நாள் மாலை 3:55 முடிவடைகிறது. அதாவது ஜூலை 31, 2024 மாலை 3:55 வரைக்கும் இருக்குங்க இந்த காமிகா ஏகாதசி விரதம். சரி, இந்த காமிகா ஏகாதசி விரதம் இருப்பதனால நமக்கு என்னென்ன பலன்கள் மற்றும் எவ்வாறு வழிபாடு செய்வது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ஏகாதசி விரதம், இந்த புண்ணிய தினம் வருடத்திற்கு 25 ஏகாதசி திதி வருதுங்க. அதிலும் குறிப்பாக ஆடி மாதத்தில் வர இந்த காமிகா ஏகாதசி விரதம் புதன்கிழமை வர்றது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இதனால் நமக்கு செல்வ செழிப்பு, நீண்ட ஆயுள் கிடைக்கும். யார் ஒருவர் ஏகாதசி திதி என்று விரதம் இருந்து வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு செல்வங்கள், அனைத்து செல்வங்களும் வழங்கி கடைசியில் அவர்களுக்கு வைகுண்ட பதவி கிடைக்கும் அப்படிங்கிறது கிருஷ்ண பரமஹம்சர் சொல்லியிருக்காருங்க. காமிகா ஏகாதசியை பற்றி ஒரு சின்ன வரலாறு பற்றி பார்த்துட்டு வந்துடுவோங்க. பிறகு எப்படி வழிபாடு செய்யணுங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். முன்னொரு காலத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு செல்வந்தர் வாழ்ந்துட்டு இருந்தார். அந்த செல்வந்தருக்கும் ஒரு அந்தனருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்படுது. இதனால் அந்த அந்தனர் சாகும் நிலைக்கு ஏற்படுகிறது. இதனால் அந்த அந்தனர் சாகரத்துக்கான காரணமாக இருந்த அந்த செல்வந்தருக்கு பிரம்மஹத்தி தோஷம் அப்படின்ற தோஷம் ஏற்படுகிறது. இதனால் அவர்கிட்ட இருக்கக்கூடிய அனைத்து செல்வங்களும் இல்லாமல் போயிடுது. இதனால் அவர் கிராம பகுதியில் துறவரத்தை மேற்கொள்கிறாரு. அந்த துறவரத்தை மேற்கொண்டுட்டு இருக்கும் பொழுது இன்னொரு துறவர் சொல்கிறாரு, நீ இழந்த செல்வங்கள் எல்லாமே மீட்கணும் அப்படின்னா இந்த ஏகாதசி காமிகா ஏகாதசி விரதத்தை நீ மேற்கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. துறவியும் என்ன பண்ணுறாரு, அந்த காமிகா ஏகாதசி விரதம், அதாவது ஆடி தேய்பிறை ஏகாதசி விரதம் மேற்கொண்டுட்டு வராரு. ஒரு நாள் கனவுல பெருமாள் உன்னுடைய பிரம்மஹத்தி தோஷம் விலகிட்டு அதனால் நீ உன்னுடைய பழைய வாழ்க்கைக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. செல்வந்தர் விழிச்சு பார்க்கும் பொழுது திரும்ப அவருடைய பழைய நிலைமைக்கு அவர் வந்துட்டார். தான் ஒரு ஏகாதசியுடைய வரலாறுங்க. நீங்களும் இதே போல் இந்த தேய்பிறை ஆடி ஏகாதசி விரதம், அதாவது இந்த காமிகா ஏகாதசி விரதத்தை மேற்கொண்டு அனைத்து பலன்களும் பெறணும் அப்படிங்கிறத நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேங்க. சரி, இந்த விரதம் எப்படி மேற்கொள்ளணும் அப்படின்னா, நாளை புதன்கிழமை அதிகாலையில் எழுந்து சுத்தமாக குளிச்சுட்டு பெருமாள் படத்துக்கு தாமரை பூ, துளசி இந்த பூக்களினால் அலங்கரித்து விஷ்ணுவுக்கு பிடித்த சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம் செய்யுங்க. பொங்கல்லாம் உங்களால் செய்ய இயலாது அப்படின்னா காய்ச்சின ஒரு டம்ளர் பால், கற்கண்டு, இதே போல் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வச்சுட்டு விஷ்ணு நாமங்களை சொல்லுங்கள். முழுமையாக உபவாசம் இருக்கிறதா இது ரொம்ப விசேஷம். எங்களால் உபவாசம் இருக்க முடியாது, நாங்கள் வேலைக்கு போகிறோம், எங்களால் உடல்நிலை சரியில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க உப்பில்லாத உபவாசம் மேற்கொள்ளலாம். இது ரொம்ப நல்லதுங்க. நாமங்கள் எல்லாம் பாராயணம் பண்ணின பிறகு நெய்வேத்தியத்தை எடுத்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்ட பிறகு அன்றாடம் நீங்கள் செய்யக்கூடிய உங்கள் வேலைகளை நீங்கள் செய்யலாம். இந்த விரதம் இருக்கிறதுனால எவ்வளவு பலன்கள் அப்படிங்கிறத பற்றி இந்த காமிகா ஏகாதசி விரதம் இருப்பவர்களுக்கான பலன்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசுக்கன்று தானம் செய்த பலன், அஸ்வமேத யாகம் செய்த பலன், காசியில் கங்கா ஸ்தானம் செய்த பலன், பூமி ஸ்தானம் தானம் செய்த பலன், யம பயம் நீங்கி நோய்களிலிருந்து நமக்கு இருக்கக்கூடிய பயங்கள் நீங்கும் அப்படின்னும், அதே போல் அடுத்த பிறவி கிடைக்காத முற்றுநிலை அடையும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீண்ட நாளாக நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய உடல் நோய்கள் அனைத்தும் நீங்கும், பித்ரு தோஷம் நீங்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஒரு முறை இந்த காமிகா ஏகாதசி விரதத்தை மேற்கொண்டு அனைவரும் அனைத்து நலங்களும் பெற்று நீடோடி வாழ வேண்டும் என்று கூறி அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.